ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.2ல 12த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 10த் கொஸ்டின் முடிச்சோம், 11த் கொஸ்டின் முடிச்சோம். ஸோ இதான் அந்த அப்புறம் பிளஸ் நம்ம இந்த 9த் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 12th கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு வீடியோல. The HCF of two numbers is 2 and the LCM is 154. கொஞ்சம் அழிச்சுக்கிறேன், தேவையில்ல. HCF of two numbers is 2 and the LCM is 154. The difference between the numbers is 8. Then the sum என்னன்னு கேட்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வரைஞ்சிடலாம். நீங்க சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். ஸோ சர்க்கிள் நான் ப்ளூ கலர்ல வரையணும். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ப்ளூல வரைஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு சர்க்கிள் ஒயிட்ல வரையறேன். அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ளூல ஒரு சர்க்கிள், ஒயிட்ல ஒரு சர்க்கிள். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா HCF 2ன்னு கொடுத்துருக்கான். HCF of two numbers is 2 நீங்க கொடுத்துருக்கான் பாருங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். எல்லோ பென்ல வச்சு மார்க் பண்ணிங்க, எல்லோ கலர்ல வச்சு மார்க் பண்ணிங்க. ஸோ 2. LCM is 154. So LCM na enna? LCM should contain all prime factors of both numbers. All prime factors of both numbers. So blue circle க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு நம்பர் இருக்கும். ஆக்சுவலா பிரைம் ஃபேக்டர்ஸ்லாம் கூட்டினீங்கன்னா ஒரு நம்பர், கூட்டினீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் நம்ம ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வெறும் ப்ளூ சர்க்கிளுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற நம்பர் தான் ஏ. அப்புறம் ஒயிட் சர்க்கிளுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற ஒரு நம்பர் பேர் பி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 இஸ் காமன் டு போத் த சர்க்கிள்ஸ். ஏ வந்து வெறும் ப்ளூ சர்க்கிளுக்கு மட்டும்தான், பி வெறும் ஒயிட் சர்க்கிளுக்கு மட்டும்தான். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இந்த ப்ளூ சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ற நம்பர் வந்து 2a, இந்த ஒயிட் சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ற நம்பர் வந்து 2b. ஸோ போத் நம்பர்ஸ் ஆர் 2a and 2b. The difference between the numbers is 8 ன்னு கேட்டிருக்கான். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ் என்னன்னா both numbers are 2a, 2b. ஸோ இதான் நம்பர்ஸ் பேசிக்கா, அதை நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ டிஃபரன்ஸ் என்னது இதுல? 2a minus 2b which is equal to 8. இப்போ 2 காமனா வெளில எடுங்க. 2 காமனா வெளில எடுத்தீங்கன்னா 2 into a minus b equal to 8 வரும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. அவன் என்ன கேட்கறான் கொஸ்டின் இல்லைன்னா சம் என்னன்னு கேட்கறான். சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்னன்னு கேட்கறான். ஸோ சம் ஆஃப் 2a plus 2b என்னன்னு கேட்கறான். 2a plus 2b எவ்வளோன்னு கேட்கறான். அவ்வளோதான். ஸோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா கேம் ஓவர். அவ்வளோதான். ஸோ சம் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? ஸோ எல்சிஎம் பேசிக்கா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா எல்சிஎம். ஸோ ஏ இன்டூ 2 இன்டூ பி கூட்டினீங்கன்னா என்ன மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் மூணுத்தையும். ஸோ 2 இன்டூ ஏ இன்டூ பி. ஸோ 2ab ஈக்குவல் டு 154 நினைக்கிறேன். எல்சிஎம் 154 தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். நம்ம 154. ஸோ இதான் எல்சிஎம். நம்ம நிறைய வீடியோல வந்து சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் மெத்தட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, என் சேனல்ல இருக்கு. ஸோ இப்போ 2ab ஈக்குவல் டு 154, போத் சைட்ஸ் 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. இதான் பேசிக் ஸ்டெப் ஃபார் சால்விங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா 1 வரும். 2/2 1. 154 divided by 2 என்ன வரும் உங்களுக்கு? 77 வரும்னு நினைக்கிறேன். ஆமா, 77 வரும். ஸோ ஏபி ஈக்குவல் டு 77. இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு? 1 into 77 equal to 77, இது ஒரு பாசிபிலிட்டி. இல்லைன்னா 11 into 7 equal to 77, இது ரெண்டாவது பாசிபிலிட்டி. இப்போ இது ஒரு பாசிபிலிட்டி, இது ரெண்டாவது பாசிபிலிட்டி. ஸோ இது ரெண்டுத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாமே. ஏ ஈக்குவல் டு 11 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பி ஈக்குவல் டு 7 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்க சால்வ் பண்ணிடலாம். இது ஒரு இந்த செகண்ட் பாசிபிலிட்டி நான் யூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் பாசிபிலிட்டி யூஸ் பண்ணியே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று மேட்ச் ஆச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ஆன்சர் கரெக்ட், 11,7 கரெக்ட்னு வந்துடும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 11, பி ஈக்குவல் டு 7 நம்ம ட்ரை பண்ணலாம். இல்ல இந்த இடத்துல 2a plus 2b தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது பிரச்சனையே இல்லை. 2a plus 2b எப்படி எழுதலாம்? நீங்க 2 into a plus b எழுதலாம். ஸோ இதான் கேட்டிருக்காங்க. இதை நீங்க கண்டுபிடிச்சா போதும். இதை நீங்க தொடரணும் கூட அவசியம் இல்லை. ஸோ a 11 எழுதுங்க, b 7 எழுதுங்க. ஸோ 2 into 11 plus 7. 11 plus 7 is nothing but 18. So 2 into 18 which is nothing but 36. அவ்வளவுதான். 36 இருக்க ஆப்ஷன்ல இருக்கு. பி ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் தான் 36. ஸோ மார்க் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பாசிபிலிட்டியை நம்ம பார்த்துடலாம், செக் வெரிஃபை பண்ணிக்கலாம் அதுல என்ன வருதுன்னு. ஸோ 1,77 தான் இன்னொரு பாசிபிலிட்டி. ஸோ அதை நான் ஒயிட் பண்ணல எழுதுறேன். 1,77 a ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, b ஈக்குவல் டு 77 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1,77 ஏதாவது வருதா? 2 into 1 plus 77. ஸோ 2 into 78 வரும். ஸோ 2 into 1 plus 77 which is equal to 2 into 78 which is 156 வரும். ஸோ 156 ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ இது தப்பு தான். ஸோ 1,77 தப்பு. இந்த ஆப்ஷன் வந்து தப்பு, இந்த பேர் தப்பு, இந்த சொல்யூஷன்ல வராது. நாட் அ வேலிட் சொல்யூஷன். ஸோ ராங் சொல்யூஷன். இது கரெக்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 11,7 தான். 11,7 இஸ் தி ரைட் சொல்யூஷன். அவ்வளோதான் கரெக்ட் சொல்யூஷன். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 36 தான். ஸோ பேசிக்கா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இல்லை ஹெச்சிஎஃப் நான் சர்க்கிள் டயக்ராம் வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த காமன் ஃபேக்டர்ஸ் எழுதிடுறேன், 2ன்றது எழுதிடுறேன். அப்புறமா நான் ப்ளூ சர்க்கிளுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு நம்பர் போட்டுட்டு
ஒயிட் சர்க்கிளுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு நம்பர் போட்டுக்கிறேன். ஒன்ஸ் இது மூணுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். ஸோ ஹெச்எஃப் நான் மார்க் பண்ணிட்டேன், எல்சிஎம் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அது கிட்டத்தட்ட அது ஃபேக்டரும் அது கரெக்டா அந்த கணக்குல வந்துடும். ஏன்னா எல்சிஎம் இஸ் 2, எல்சிஎம் இஸ் 154, எல்சிஎம் 154 which can be written as 2ab. நான் போட்டிருக்க ஃபார்ம் படி நான் போட்டிருக்க ஃபார்ம் வச்சு 2ab போட்டேன். ஹெச்எஃப் வந்து 2, ஹெச்எஃப் வந்து 2. இப்போ 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 2ab. ஆமா கரெக்ட் தான். ஸோ இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. பேசிக் வந்து ரூல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நான் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்க டயக்ராம் வரைச்சிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த சர்க்கிள் டயக்ராம் வரைச்சிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர் நம்ம வேற விதமா கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கலாம் நீங்க. வேற விதமானா இதை கெஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சாகணும். நீங்க 11 to 7 இந்த கெஸ் பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்கலாம். 2a minus 2b equal to 8. இப்போ 2a plus 2b equal to என்ன கொடுத்துருக்கோம், 36 இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா என்ன வருதுன்னு ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஸ்டெப் ஃபார் வெரிஃபிகேஷன், இன்னொரு ஐடியா ஃபார் வெரிஃபிகேஷன் தான் அது. ஸோ 2a minus 2b equal to 8 கொடுத்துட்டான். 2a minus 2b equal to 8 அவன் கொடுத்தது தான். நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறதுனா 2a plus 2b equal to 36. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது நமக்கு ஆக்சுவலா 9th ஸ்டாண்டர்ட்ல தான் இதை பார்ப்போம் நினைக்கிறேன். 9th இல்ல 10th பார்ப்போம். ஸோ அது இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இது புரியாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் சும்மா ஒரு இதுக்காக தான் கொடுக்குறேன், ஜாலிக்காக தான் கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். 2 minus 2b plus 2b கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 36 plus 8 is nothing but 44. ஸோ a equal to 11 வருது. a equal to 11 வருது. அப்புறம் b equal to 7 தான் வந்தாகும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ பேசிக்கா இதான் 11,7 தான் கரெக்ட். நான் இன்னொரு மெத்தட் ஃபார் வெரிஃபிகேஷனுக்காக தான் இது பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு விதமா நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஒன்னு நம்ம வந்து ab equal to 11 into 7 போட்டு இந்த ஆப்ஷன்ல செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டோம். இன்னொன்னு நம்ம கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷன் வச்சே நம்ம செக் பண்ணிட்டோம், சால்வ் பண்ணி செக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ற பேர் தான் சால்விங் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் யூசிங் எலிமினேஷன் மெத்தட். சால்விங் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் of two variables using elimination method. இதான் 10th பேசிக்கா சொல்லி தருவாங்க. நான் இப்ப சும்மா ஃபன்னுக்காக கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இதை கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. யூசிங் எலிமினேஷன் மெத்தட், அவ்வளவுதான். எலிமினேஷன் மெத்தட், ஓகேவா? இதான் பேசிக் ஐடியா. ஸோ இது தேவையில்லை. ஸோ இது தேவையில்லாதான். இப்போ நம்ம 13 கொஸ்டின் போயிடலாம். Which of the following cannot be the HCF of two numbers whose LCM is 120? Okay, அவன் LCM 120 கொடுத்துட்டான். HCF LCM ஓட பேசிக் ரிலேஷன்ஷிப் என்னது? HCF is always a factor of LCM. அதான் ரிலேஷன்ஷிப் between HCF and LCM. HCF is a factor of LCM. LCM is a multiple of HCF ன்னு சொல்லலாம். இல்ல HCF is a factor of LCM. இந்த ரூல் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது இங்க இருந்தே உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா HCF வந்து 2, LCM is 1, 2ab. ஸோ 2ab தான் எல்சிஎம். அந்த பழைய சர்க்கிள் இந்த பாத்தீங்கன்னா இங்க 2ab தான் எல்சிஎம். எல்சிஎம் இஸ் 2ab. ஹெச்எஃப் இஸ் ஆக்சுவலி 2. ஸோ 2 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 2ab. ஆமா கரெக்ட் தான். ஸோ அந்த பேசிக் ரூல் தான் இங்கேயும் நான் அப்ளை பண்றேன். ஸோ இப்போ இங்க எது வந்து நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 120 நீங்க கண்டுபிடிச்சா போதும். 60 ஃபேக்டர் ஆஃப் 120. ஆமா, ஏன்னா 60 into 2 வந்து உங்களுக்கு 120 கொடுக்குது. ஸோ இது தப்பு. நான் என்ன கேட்டிருக்கேன், which of the following cannot be the HCF of two numbers whose LCM is 120 கேட்டிருக்கான். ஸோ நம்ம 120யோட நான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். எதெல்லாம் நான் ஃபேக்டர்ஸ், அதாவது நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 120, அது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம தேடிட்டு இருக்கோம். நாட் அ ஃபேக்டர் ஆஃப் நம்பர் 120, அந்த மாதிரி ஒரு நம்பர் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம தேடுறோம். சர்ச்சிங் ஃபார் அ நம்பர் which is not a factor of 120. ஸோ 40 வந்து ஃபேக்டர் ஆஃப் 120. ஆமா, ஏன்னா 40 into 3 வந்து உங்களுக்கு 120 வருது. ஸோ 40யும் தப்பு தான். 80 வருமா? 80 ஆக்சுவலா கரெக்ட். ஏன்னா 80 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 120. 80யோட மல்டிபிள்ஸ் பாத்தீங்கன்னா 80 116 வந்துடும். 160 240 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 80 இஸ் கிளியர்லி நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 120. ஸோ 80 இஸ் தி ரைட் ஆன்சர். 80 தான் கரெக்ட். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சின்ஸ் இட் இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 120. So 80 cannot be the HCF of two numbers whose LCM is 120. So இந்த கரெக்டான ஆப்ஷன் வந்து C தான். தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ LCM இதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ C தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம், இதான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோல பார்த்துடலாம். எக்ஸைஸ் 1.3 நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா 13 கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம் ஃப்ரம் எக்ஸைஸ் 1.2. ஸோ எக்ஸைஸ் 1.2 இதோட கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். எக்ஸைஸ் 1.3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.